ஹே காய்ஸ், ஜாக்கிர் ஹியர் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரேட் இன்சைடர். எல்லோரும் என்கிட்ட ஒரு கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்தீங்க. அதாவது கடைசி 1 இயரோட டேட்டா வச்சு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறது, நம்மளுடைய பாட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி பேக் டெஸ்ட் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு மேபி ஒரு 1 or 2 days ஆர் 1 monthோட டேட்டா வச்சு மட்டும்தான் பேக் டெஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பேக் டெஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய ரிசல்ட்ஸ் பாருங்கள். எனக்கு வந்துட்டு அப்ராக்சிமேட்லி இந்த மந்தில் கடைசி 3 நாளோட டேட்டா மட்டும்தான் வச்சு பேக் டெஸ்ட் நடந்திருக்கு. அதாவது மே மந்தோட 9th டேட்டில் இருந்து மட்டும்தான் எனக்கு வந்து பேக் டெஸ்ட் நடந்திருக்கு. சரி, இப்போ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், டூல்ஸில் போங்க, ஹிஸ்ட்ரி சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி சென்டரில் நீங்கள் என்ன ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ எக்ஸாக்டாக அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா, டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே டைம் ஃப்ரேம் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் யூஎஸ்டியில் இங்கே யூஎஸ்டியோட ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இங்கே டைம் ஃப்ரேம் காட்டுது. ஸோ யூ ஹாவ் டு எனேபிள் எவ்ரி சிங்கிள் டைம் ஃப்ரேம் பை டபுள் டேப்பிங் இட். ஓகேங்களா? டபுள் கிளிக் பண்ணும்போது தான் வந்துட்டு எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து யூஎஸ்டியில் எனக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். எவ்ரி சிங்கிள் டைம் ஃப்ரேம் நான் எனேபிள் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ எனக்கு லாஸ்ட் டேட்டா வந்து யூஎஸ்டியில் நான் அதை டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் டேட்டா எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு 2025 மே அண்ட் 9th டேட் மட்டும்தான் எனக்கு வந்து டேட்டா இருக்குது. சரி, எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு இந்த டைம் ஃப்ரேமில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் டவுன்லோட். இப்போ இங்கே டவுன்லோட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து நான் ஆக்டா எஃபெக்ட்ஸோட ப்ரோக்கர் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் ஃபார் பேக் டெஸ்டிங் அண்ட் டெமோ டெஸ்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்டா எஃபெக்ட்ஸ்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகாது. எனக்கு வந்து மெட்டாவோட இதில் இருந்தால் மெட்டா ட்ரேடரோட சாஃப்ட்வேர்லேருந்து தான் டவுன்லோட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டவுன்லோட்கான டேட்டா வந்து எல்லா டேட்டாவும் எனக்கு அங்கே வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாவிலேருந்து ஜஸ்ட் அந்த டைம் ஃப்ரேம் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட்டபிள் ரீகால்குலேட் பண்ணிக்கிட்டோமான்ற மாதிரி கேட்குது. ஜஸ்ட் இது எஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய எல்லா டேட்டாஸும் வந்து இங்கே சிங்க்ரோனைஸ் ஆகிட்ருக்கும். அண்ட் இது வரைக்கும் வந்துட்டு எனக்கு 2025 மே 9th வரைக்கும் தான் எனக்கு இங்கே டேட்டா இருக்குது. பட் இப்போது நான் அதை சிங்க்ரோனைஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு 2004 டேட்டாவிலேருந்து எனக்கு இப்போ கிடைக்குது. தட்ஸ் இட். இப்போ நான் இது எனக்கு டேட்டா கிடச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் கிளிக் ஆன் க்ளோஸ். அண்ட் ப்ரீவியஸாக நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் டேட்டில் இருந்தால் கடைசி 3 நாள் மட்டும் தான் எனக்கு டெஸ்ட் எடுத்திருக்கு. இப்போ எனக்கு வந்து பாஸ்ட் 1 இயரோட டேட்டா வந்து இப்போ நான் வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் ஆன் யூஸ் டேட்டை வந்து கிளியராக கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ நான் வந்துட்டு Jan 2024 அது டேட் வந்து 1லேருந்து நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் எது வரைக்கும்னா டில் டேட் வரைக்கும் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் 1 minute டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் டவுன்லோட் பண்ணிங்களோ அதே டைம் ஃப்ரேமில் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டேட்டாவும் கிடைக்கும். ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து நம்மளுடைய பாட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டேன், ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். அண்டு எவ்ரி டிக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிசிஷன் வந்து ரொம்ப அதிகமாக க்ரியேட் ஆகும். அதாவது அக்யூரசி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாமே கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டேன் அண்ட் கிளிக் ஆன் ஸ்டார்ட். தட்ஸ் இட். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த டேட்டா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பாட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், புதுசாக வந்து பாட் டெஸ்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் 2024 Jan 1லேருந்து இப்போ நமக்கு வந்து டேட்டா எடுத்து பேக் டெஸ்ட் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், வேறு ஏதாவது குவரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அவர் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். நான் அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி ட்ரேடிங்.